ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சமையலறை. வசந்தம் சமையலரில் இன்றைக்கி ஈஸியான ஒரு நிலக்கடலை சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு சூடான கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும். நம்ம இதை முத நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை இருக்குது, ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. முத நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கணுன்னா தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நிலக்கடலையில் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதில் ஒரு பிஞ்சு மட்டும் தூள் உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரட்டும். நிலக்கடலையில் ஏராளமான சத்துகள் இருக்குது. அதனால் டெய்லியுமே குழந்தைங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொடுக்கலாம். பெரியவங்களுமே நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ முந்திரி, பிஸ்தா அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளோட பாரம்பரியமான நிலக்கடலையில் அவ்வளோ சத்துகள் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சமையலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி இருந்தாலும் லைட்டாக அப்படியே இதாகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஒரு பொடி ரெடி பண்ணோம். கொத்தமல்லி, மிளகாலாம் ஆட் பண்ணி ஒரு பொடி ரெடி பண்ணோம். அந்த பொடி மிக்ஸை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் தூள், இது மசாலா ஃப்ளேவரில் நல்லா இருக்கும் சாப்பிட.
நிலக்கடலை சாப்பிடாதவங்க கூட இந்த மசாலா ஃப்ளேவரில் சாப்பிடுவாங்க. இதில் அவ்வளோதான், வதக்கி விட்டுட்டு நம்ம தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி, கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மசாலா சுண்டல் மாதிரி ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்பூன் போட்டு கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை வச்சுக்கலாம். ஈஸியான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா வசனம் சமையலறையை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.